சங்க இலக்கிய பாடலுக்கு ஏற்ப எம் கடவுளாம் இந்திரனை போற்றி இந்த உரையை தொடங்குகிறேன். மகாசக்தி இந்திரன் அறக்கட்டளை இது மிகப்பெரிய ஒரு சமூகத்தின் ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பு. சிவகங்கை மாவட்டத்தில் ஆரம்பிக்கும் பொழுது என்னை சிறப்பு அழைப்பாளர்கள் அழைத்து துவங்கும் பொழுது அன்று சொன்ன வார்த்தை தான் இன்றும் சொல்லுகிறேன். மகாசக்தி, சக்தி என்பது கடவுள். இந்த மகாசக்தி கடவுளுக்கே கடவுள் அப்படிங்கிற ஏன் இந்த மகாசக்தின்னு இந்திரன் சொல்றோம் அப்படின்னு சொன்னா, கடவுளுக்கெல்லாம் கடவுள், தேவருக்கெல்லாம் கடவுள். தேவர்னா இப்பெல்லாம் சொல்லிட்டு என்னது நாங்க தான் அப்படி கிடையாது. தேவர்னா கடவுள் தான். தேவருக்கெல்லாம் கடவுள் யாரு? தேவேந்திரன், எல்லாத்துக்கும் உயர்ந்தவன் அவனுக்கு. அதனாலதான் அது சக்திக்கெல்லாம் மேல சக்தி, மகாசக்தி அப்படின்ட்டு அது அந்த பேர் வச்சு தோணி அந்த வார்த்தையே பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு உணர்வா இருக்கு. மகாசக்தி அப்படின்னு சொல்லப்படும். கடவுளுக்கெல்லாம் கடவுள் இந்திரன். அந்த வார்த்தையை பயன்படுத்தி இந்த அமைப்பை அறக்கட்டளையை உருவாக்கி அந்த அறக்கட்டளையின் வாயிலாக இந்த தமிழ்நாட்டில் எங்கும் முதல்ல சிவகங்கை மாவட்டத்தில் தான் முதல்ல ஆரம்பிச்சாங்க. அவங்க ஒரு சின்ன வட்டத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆதரிச்சு எல்லா இடத்துக்கும் அவங்க போயிட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இன்னைக்கு தலைவர் பதவியேற்ற முன்னாலேயே இந்த இந்த அமைப்பை அறக்கட்டளைய இந்த தமிழ்நாட்டுக்கு எல்லா இடத்துக்கும் எடுத்து சென்ற மிகப்பெரிய ஒரு பெருமை. இந்த மாதிரி ஒரு தலைவர் இந்த சமூகத்தில் பிறந்தது மிகப்பெரிய ஒரு விஷயம். சாதாரணமாக அதை எடுத்துக்கொள்ள முடியாது. தன் உடல்நிலை மிக மோசமா இருக்கு, நடக்க முடியல, திடீர்னு கீழே அப்படியே கிருகிருன்னு உழுவுறாரு. அடுத்த 5 நிமிஷத்துல அந்த அந்த இதுல போய் வேலை செய்யறாரு. எங்கயா ஐயா எங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, ஐயா நான் போய் இந்த டிஜிட்டல்ல போய் உட்காந்துக்க ஐயா அடிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அடுத்த 5 நிமிஷத்துல அடுத்த வேலையை. சமூகத்துக்கு இப்படி ஒரு தலைவர், இப்படி ஒரு மாமனிதர் கிடைச்சிருக்கிறது உண்மையான ஒரு மாமனிதர். அதனால்தான் அவங்களுக்காக நம்ம போற அங்க அவங்களுக்காக நின்று நான் உடல்நிலை சரியில்லாம படுத்துக்கிட்டு மெடிக்கல் லீவ்ல இருந்து படுத்துக்கிட்டே அவருக்காக வேலை செய்யறேன்னா காரணம் உண்மையான ஒரு மாமனிதர். இந்த அறக்கட்டளை நிறுவனர் ஐயா மலைக்கண்ண அவர்களுடைய இந்த சேவை 75 வயதிலும் இளைஞர் போல ஓடுகின்ற அந்த ஒரு மாமனிதரை இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகம் பெற்றிருக்கிறது மிகப்பெரிய பெருமை. அதே மாதிரி சிவகங்கை மாவட்டத்தில் ஆரம்பித்து தொடங்கிய இந்த தொடக்கம் இன்று தமிழ்நாடு அளவுக்கு வருது அப்படின்னு சொன்னா அதுக்கு இந்த அறக்கட்டளையுடைய தலைவர் சந்திரன் அவர்கள் முக்கியமான ஒரு காரணம். ரொம்ப அமைதியான ஒரு மாமனிதர், எதுக்குமே கவலைப்படுறதில்ல. நீ திட்டிட்டு போடா, நான் ஏன் வேலை செஞ்சு போயிட்டு. இப்படி ஒரு மாமனிதர் ஒரு அறக்கட்டளை கிடைக்கிறது பெரிய விஷயம். நிறைய சங்கங்கள் விழுதுவதற்கு காரணம் தலைவர் வந்துட்டா, அந்த தலைக்கணம் அந்த தலைக்கணம் வந்துட்டா நமக்கு சொல்லவே தேவையில்லை. தேவேந்திரர்களுக்கு போடா அப்படின்னு போ, அந்த வீர பரம்பரை அதை திருத்தவே முடியாது. நான் நிறைய பார்த்துட்டேன். ஆனா அதுல மாறுபட்டு இந்த சமூகத்திற்காக ஒரு உழைக்கக்கூடிய ஒரு தலைவரை நாம் இங்க பெற்றிருக்கிறோம் என்றது மிகப்பெரிய ஒரு பெருமை இந்த அறக்கட்டளை. அப்ப கேட்டாங்க ஐயா, எங்க மலைக்கண்ண ஐயா சொன்னாங்க, நீங்க இவ்வளவு தூரம் எல்லாத்துக்கும் சமூகத்துக்குள்ள உழைச்சிட்டு இருக்கீங்க, எங்களுக்காக நீங்க வாங்க, எங்க அறக்கட்டளையில நீங்க ஒரு உறுப்பினர் சேருங்க அப்படின்னு. சரி பாக்க சேர்றேன். உடனே பணத்தை கட்டினேன். இல்ல நீங்க உறுப்பினரா சேர்ந்தா உங்களை இவ்வளவு பெரிய தலைவரை கொண்டு நாங்க உறுப்பினரா சேர்த்து அது ஒரு பழி வந்துடும், அதனால ஒரு பதவி கொடுக்குறோம் அப்படின்னாங்க.
நிர்வாக அலுவலர் ஏதோ ஒன்று போடுங்க, நிர்வாக அலுவலராக போடுறேன் போடுங்க அப்படின்னு. நிர்வாக அலுவலராக இந்த அறக்கட்டளையுடைய நிர்வாக அலுவலராக செயல்பட்டு இருக்கு. ஏற்கனவே கரூர் மாவட்ட தேவேந்திர குல வேளாளர்களுடைய தலைவராகவும் இந்திரநிதி, அதாவது ஒரு காலத்தில் நம்முடைய சமூக போராளிகள் விழுந்து போகும் பொழுது, அவர்களை கொலை செய்யப்படும் பொழுது அந்த குடும்பம் நிற்கதியா ஒண்ணுமே இல்லாம தெருவில் நடுத்தருவில் நின்று குழந்தைகளை காப்பாற்ற முடியாம அழிஞ்சு போன எத்தனையோ குடும்பங்களை நான் நேரடியாக சின்ன வயசுல பார்த்து நான் ஒரு நாள் பெரியார வந்தேன்னா இதுக்கான ஒரு தீர்வை ஏற்படுத்தணும்னு நினைச்சிட்டு நான் என்னைக்கு வேலைக்கு வந்தனோ அன்னைக்குல இருந்தே நம்ம இந்த இந்திரநிதியை தொடங்கணும், அந்த உதவி செய்யணும் எல்லாம். நான் எனக்கு வேலைக்கு வந்த பிறகு, எனக்கு சம்பாத்தியம் வந்த பிறகு 30 ஆண்டுகளாக இந்த சமூகத்துக்காக ஓடிட்டு இருக்கேன். பெருமைக்காக சொல்லல. இந்த சமூகம் மிகப்பெரிய ஒரு மாபெரும் சமூகம். இந்த சமூகம் சும்மா சாதாரணமா நம்ம சொல்லிட முடியாது. எந்த விஷயத்துல குறைஞ்சிருக்கோம்னு சொல்லுங்க. எந்த விஷயத்துல இந்த சமூகம் குறைஞ்சிருக்குது? எதிலுமே கிடையாது. நல்ல யோசனை பண்ணி பாருங்க. எல்லாத்துக்கும் உணவளிச்சோம். வயக்காட்டுல இருந்து நெல்லு களத்துக்கு வரும். இந்த மக்களுக்கு களம்னா என்னன்னு கூட தெரியாது. மற்ற சமுதாய மக்களுக்கு அவங்கெல்லாம் பேசுறாங்க, பாண்டியர்கள், நாங்க சோழர்கள், சேரர்கள். மருநிலத்தில் தோன்றி மருநிலத்தில் வளர்ச்சி அடைந்து மருநிலத்தில் நாகரிகத்தை உருவாக்கி அந்த நாகரிகத்தின் வாயிலாக சேரர்களா, சோழர்களா, பாண்டியனா இந்த உலகை இந்திரனாக ஆட்சி செஞ்ச ஒரு மகா பேரினம் இந்த இந்திர குல வம்சம். உங்க பேரிலே அடங்கிருக்கு, உங்க சாதியிலே அடங்கியிருக்குது. என்ன குலம் முன்னா இந்திர குலம். யாரு உன் பேர் என்ன? நீ தேவேந்திர குல வேளாளர், தேவ இந்திர குல வேளாளர். உங்களுக்கே தெரியல நீங்க யாரு அப்படின்னு சொல்லு. உங்களை சொல்றான். தமிழ்நாட்டில் 10வது வகுப்புல மாநிலத்திலே முதல் மதிப்பெண் பெற்ற காவிய ஜனனி நம்ம பிள்ளைய அவன் பத்திரிகையாளர் பரதேச நாய் என்ன சொல்றான்? தலித்து மாணவி மாநிலத்தில் முதலிடம் பெற்றிருக்காங்க. சிறுபால் அடிப்பேன். யாரா தலித்து? எவன் தலித்து? இந்த உலகத்தை ஆட்சிந்த ஒரு பேரினத்துடைய மரபுடாது. அந்த மரபு போய் நீ சொல்ற தலித்துங்கிற. தலித்தா? யாரா தலித்து? உங்களுக்கு எல்லாம் உணவளிச்ச ஒரு பேரினம்டா நாங்க. உலக இந்தியாவில் தமிழ்நாட்டில் அத்தனை பெரிய கோயில்களையும் முதல் மரியாதை இன்றும் வாங்குகின்ற ஒரு பேரினம் இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகம். யாரை பார்த்து தலித்துக்கிற? தலித்து நாங்க சொன்னா நீ எங்களை விட கீழடா. உலகத்திலே மிகப்பெரிய உயர்ந்த ஒரு பேரினம் இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகம் தான். இன்னைக்கும் பாரு, மதுரையில தெப்பத்தெருவுல, தெப்பகுளத்துல தெப்பத்தேர் நடக்கிற இடத்துல அனுப்பானவருடைய அந்த ஒரு குடும்பம் தான் வருவான். அக்னி வீரன் சாதாரண ஒரு செங்கல் வேலை செஞ்சிட்டு இருக்கிற ஒரு பையன், சின்ன பையன். அரசு ஊழியர்கள், அரசு அதிகாரிகள் அவரை மரியாதை பணம் பார்க்கலாம் வச்சு அழைப்பு கொடுக்கறாங்க. இன்னமும் சும்மா கொடுக்கறாங்களா? சும்மாவாது? ஐயா வாங்க, தெப்பத்தேர் விழாவை நடத்தி வச்சு கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி தெப்பம் அது வரைக்கும் பாத்தீங்கன்னா தெப்பத்தில் நீங்களும் பார்த்திருப்பீங்க, சுத்தி நீக்கும் லட்சக்கணக்கான மக்கள் நிற்பாங்க. இன்க்ளூடிங் ஐயர்ல இருந்து அத்தனை சமூகம், உயர் சமூகம் சொல்லுகிறீங்களே. நாங்க ராஜ பரம்பரை, வெங்காய பரம்பரை சொல்றாங்கல்ல, அத்தனை சமூகங்களும் வேடிக்கை தான் பார்க்க முடியும். அந்த இடத்துல அனுப்பானடி அது அக்னிவீரன் வருவாரு, மேலதாளத்தோட அங்கிருந்து வர்றாரு. அனுப்பாடியில இருந்து ஐயர் அவர்களுக்கு முதல் மரியாதை செஞ்சு பரிவட்டம் கட்டுறாரு. பரிவட்டம் கட்டு தம்பி உட்காரு. பரிவட்டம் கட்டி அந்த பரிவட்டம் கட்டின பிறகு இந்த அக்னி வீரன் யாரு? சாதாரண நம்ம செங்கல் வேலை செய்யற பையன், நம்மளுடைய அரச மரபு.
அவன் என்ன வேலை செஞ்சாங்கன்னா, ஆனா அந்த முழு மரியாதை யாருக்கு கிடைக்குது? ஒரு தேவேந்திர வேளாளருக்கு கிடைக்குது. நீ சொல்ற பல்லங்கனுக்கு கிடைக்குது. அவன் வந்து அந்த விசிறி எடுத்து வீசினா மட்டும்தான், துண்டு எடுத்து வீசினாயா தெப்பமே கிளம்புது. முருகனே நம்ம மருமகன் அப்படிங்கிற ஒரு வரலாறு. இந்திரனுடைய மகள் தான் தெய்வானை. தெய்வானைக்கு வந்து கல்யாணம் நடக்குது முருகனுக்கும் தெய்வானைக்கும். ஆறுபடை வீடு அத்தனை வீட்டிலையும் தேவேந்திர குல வேளாளர் மடத்துக்கு மட்டும்தான் அந்த முருகன் வந்து கூட்டிட்டு வருவாரு மருமகள் தெய்வானைய. ஏன் நம்ம மகளை, இந்திரனுடைய மகளை. இது அறுபடை வீட்டில் அத்தனை வீட்டில் நடக்குது. பழனி மலையில பாருங்க, பள்ளியில இருந்து கீழே இறங்கி தெய்வேனோட வருவாரு. தெய்வானை வந்து நம்முடைய தெருவில் தான் அந்த பெரிய நாயகி அம்மன் கோயில் இருக்கு. 2 கோயில் இருக்கு, நல்லா புரிஞ்சுக்குங்க. பெரிய நாயகி கோயில், சின்ன நாயகி கோயில். அந்த பெரிய நாயகி கோயில் அம்மன் கோயில்ல போய் இந்த அம்மன் யாருன்னு கேட்டா அது தாயார். என்னத்த வெங்காயத்தை ஐயர் சொல்றான் தெரியாது. பெரிய நாயகிங்கிறது வந்து யாரு? தெய்வானை. சின்ன நாயகி வள்ளி. தெய்வானைங்கிறது நம்ம தெருவில் இருக்கு, நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம தெருவில், பல்ல தெருவில், பழனியில நம்ம தெருவில் இருக்கு மிகப்பெரிய ஒரு கோயில். அந்த கோயிலுக்கு மலையில இருந்து கீழே வர்றாரு முருகன். தெய்வானைய கூட்டிக்கிட்டு நேர எங்க போறாரு? தேவேந்திர பல்லர் மடத்துக்கு. எங்க? பல்லர் மடத்துக்கு போறாரு. எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னா, இவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை அமைத்து உலகத்தை கட்டியாட்ட ஒரு தேவேந்திர குல வேளாளர் சமூகத்துடைய வாரிச, சமூகத்துடைய மரபை வந்து தலித்து மாணவிங்கிறான். வேற எந்த சமூகத்தையாவது அப்படி சொல்லிருவானா? நல்லா பாருங்க, வேற எந்த சமூகத்தையாவது அப்படி சொல்ல முடியுமா அவனால? அப்ப அந்த அளவுக்கு நம்முடைய பொருளாதாரத்தை நம்ம இழந்து, நம் நிலங்களை புடுங்கி, நாயக்கர் ஆட்சியில நம்ம நிலங்கள் எல்லாம் வந்து ஒரே நாள்ல நம்ம நிலத்துல எல்லாம் புடுங்கிட்டான். அது மறுநாள் விடிய காலம் நம்ம சொந்த நிலத்துல நம்ம கூலியால வேலை செய்யறோம். இதுதான் நம்முடைய வீழ்ச்சியுடைய முதல் தொடக்கம். அடுத்து பார்க்கலாம், கோயில்கள்லாம் அவன்கிட்டே பல்லன்ட்டே இருக்கு. அப்ப கோயில்லாம் வந்து மல்லர்கள், கோயில்லாம் வந்து அவங்க உரிமை பூரா மல்லர்கள்ட்ட இருக்கு, நிலம் பூரா மல்லர்கள்ட்ட இருக்கு. இதுக்கு என்னடா பண்றதுன்னு பாக்குறான் நாய்க்க. அடுத்து கோயில் பூராமே பிடிங்கிருவோம், நிலங்கள்லாம் பிடிங்கிடலாம். ஒரே நேரத்தில் சட்டம் போடுறான், பாளையப்பட்டு முறை கொண்டு வர்றான். தமிழ்நாட்டில் 72 பாளையங்களா பிரிக்கிறான். 72 பாளையங்களையும் நாய்க்கனை போடுறான். அதுல ஒரு இவனுக்கு உதவி செஞ்ச நம்ம தமிழ் சாதிகளுக்கு ஒரு 4-5 பாளையங்களை கொடுக்கிறான். அந்த பாளையங்களை அவனுக்கு உதவி செஞ்சதுக்காக வாங்கிக்கிட்டு ஜமீன்தார் முறைய நாங்க ராஜாதி ராஜாவா இருந்துட்டோம்டா, நாங்க தான் பெரிய பாண்டிய வம்சங்கிறான். வெங்காயம் நல்லா பாடுறா, என்ன தொழில் நீங்க பண்ணீங்க? இந்த சமூகத்தில் யார் இந்த அரசரா வர முடியும்? மருது நிலத்தில் விவசாயத்தை செஞ்சு மிகப்பெரிய ஒரு ஆளுமையா வளர்ந்து அந்த மருது நிலத்திலிருந்து தோன்றியவர்கள் தான் வந்து மல்லர்கள். எங்க ஊர்ல கரூர் பகுதியில, திருச்சி பகுதியில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பள்ளத்தெருவுலையும் சொல்றேன், பள்ளத்தெருவுனா உங்களுக்கு தேவேந்திர குல வேளாளர் யாரோ நினைக்கிறீங்கன்னா பல்லங்கிறேன். ஒவ்வொரு தேவேந்திர குல வேளாளர் தெருவுலையும் மல்லராண்டார் கோயில் இருக்கு. அந்த மல்லராண்டார் கோயில் தான் எங்களுடைய முழு முதல் கடவுள். அங்க எந்த கோயிலுக்கு போனாலும், எந்த ஒரு விசேஷம்னாலும் அந்த இடத்துல போய் சாமி கும்பிட்டுட்டு ஒரு சூடத்தை பொருத்தி வச்சு சாமி கும்பிட்டு தான் மற்ற கோயிலுக்கு போகணும். இன்னைக்கு நடைமுறையில் இருக்கு. ஒரு கல்யாணம் பண்ணணும்னாவே மல்லராண்டார் கோயில்ல போய் அங்க பொண்ணா இருந்தாலும் சரி, மாப்பிள்ளையா இருந்தாலும் சரி, அங்க போய் தான் நின்று அந்த மூப்பர்கள் வந்து அந்த ஊர் மூப்பர்கள் இந்த ஊர் மூப்பர்கள் அங்கதான் வந்து சமூகம் வைக்கணும். வீட்டுக்கு போக கூடாது. அது பிறகுதான் அவங்க வீட்டுக்கு போகும்.
இவ்வளவு இப்படி வாழ்ந்து மல்லர்களாக வாழ்ந்து மல்லர்களாக இந்த உலகத்தையே ஆட்சி செஞ்ச ஒரு பேரினம் இந்த தேவேந்திர குல வேளாளர்கள். என்னடா இவன் எங்கேயோ விட்டுட்டு எங்கேயோ பேசிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. வரலாறு இல்ல, இது வாழ்வியல். இது வரலாறே கிடையாது, என்னுடைய வாழ்வியல். இது நான் வாழ்ந்த வாழ்க்கை. அது வயக்காட்டுல இருந்து நெல் வரும் பொழுது களத்துக்கு வரும்போது அந்த களத்துல எல்லா சாதிக்காரர்களும் இன்னைக்கு பிசின்னு சொல்லிக்கிற எம்பிசின்னு சொல்லிக்கிற அத்தனை சாதிக்காரர்களும் நம்முடைய களத்துல கைகட்டி நிற்பாங்க. மலை போல இருக்கும் நெல். ஏதோ விளையாட்டு இல்ல, என் வாழ்க்கை. இது எங்களுடைய வாழ்வியல், நம்முடைய வாழ்வியல். நீங்க எங்க வயசு ஆட்களா இருந்ததுன்னா கண்டிப்பா இதெல்லாம் தெரியாம இருக்காது. அந்த வயக்காட்டுல நெல்லு, அந்த களத்துல நெல் போட்டிருப்பாங்க. நெல்லை அறுவடை செஞ்சு அந்த களத்துக்கு கொண்டு அதை தூத்தி எடுத்து மலை போல குவிஞ்சிருக்கும். அதை அளக்கிறதுக்கு தேவேந்திர ஒருத்தர் வருவாரு, ஊர்ல மூப்பர் ஒருத்தர் வருவார், அளந்து கொடுப்பார். அந்த மற்ற சாதிகள் எல்லாம் கைகட்டி நிற்பாங்க. நம்ம கிட்ட கைகட்டி நெல் வாங்கிய சாதிகள், காவக்கோழி வாங்கிய சாதிகள் எல்லாம் இன்னும் பாண்டிய பேரரசுன்னு சொல்லிட்டு அலையறாங்க. பொய் பாண்டியர்களா சொல்லிட்டு அலையறாங்க. அத்தனை சாதிகளுக்கும் நம்ம வணிகமா பார்க்கல, வணிகமா பார்க்கவே இல்லை. நம்ம வணிகமா மட்டும் பார்த்திருந்தோம்னா உலகத்தினுடைய மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக இன்று இருந்திருக்கக்கூடியவர்கள் நாம. வணிகமா பார்க்கல. அவன் அவனுக்கு 6 மரக்கா கோழி போடும், அவனுக்கு 6 மரக்கா கோழி போடும். ஒருத்தர் திருடாம இருக்கிறதுக்காக, களவாணித்தனம் பண்ணாம இருக்கிறதுக்காக அவனுக்கு ஒரு கோழி போட்டாங்க. அதுக்கு பேர் காவக்கோழி. அதுக்கு பேர் என்ன? காவக்கோழி. அத்தனை சாதிகளுக்கும் கூலி இழந்த ஒரு சமூகம் இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகம். அது மட்டும் இல்ல, நீ மனிதர்களுக்கு மட்டும் நான் போடல. அந்த முதல் நெல் சாமிக்கு எடுத்து வைப்பாங்க. 2வது நெல் விதைக்கு. அடுத்து நம்ம தலைமுறை உருவாக்கணும், நெல் உருவாக்கணுங்க விதை நெல். 3வது நம்ம கூலியா நம்ம நம்மளுடைய அனைத்து சமூகங்களுக்கும் கொடுக்கிற ஒரு கொடை, நெல் கொடையா கொடுப்பாங்க, காசு வாங்காம. அடுத்து 4வதா நெல் கூலி ஆட்கள், வேலை செஞ்சவங்க. 5வது நெல் கொடுப்பாங்க. அதுக்கு பேரு அது கற்கா, இதெல்லாம் சேர்ந்து இருக்கும். பதர்னு பேர். அது பதர். அதுல பாதி நெல் இருக்கும், பாதி கற்காவா இருக்கும். கற்காங்கிறது அது கருப்பு கருப்பா இருக்கும். அது அவ்வளவு நெல்லா இருக்காது, அதனால கலந்து இருக்கும். அதையும் அந்த உயிரினங்கள் சாப்பிடும். சனி மூலையில, அந்த களத்தோடைய சனி மூலையில 3 மரக்கா நெல் போட்டு வருவாங்க. எங்க பெரியம்மாவை கேட்பேன், ஏமா அது என்ன 3 மரக்கா அங்க போட்டு வச்சிருக்கிற? இல்லடா, அந்த நெல்லை யாருமே எடுக்க மாட்டாங்க, அந்த நெல் எதுக்குமான்னு கேட்பேன். இல்லடா, இத்தனை வருஷமா இத்தனை மாசமா 6 மாசமா, அப்பெல்லாம் சம்பா 6 மாச காலம், 6 மாசமா நெல், இந்த நெல் விலையே நம்ம சாப்பிடலாம்னு நினைச்சு எத்தனையோ உயிரினங்கள் காத்திருக்கோம்டா. அந்த உயிரினங்கள்லாம் நாளை ஏமாந்து போயிருமில்லப்பா. அதுக்காக நம்ம அந்த 3 மரக்காயை போறோம்னு சொல்லி சனி மூலையில, அது சனி மூலை என்ன மூலம் தெரியுமா? கிழக்குல இந்திரன் மூலையில, சனி மூலை என்கின்ற இந்திரன் மூலையில அந்த நெல்லை 3 மரக்காயை போட்டு வைப்பாங்க. மனிதர்களுக்கு இல்லாமல், மனிதருக்கு போட்ட பின்பும் விலங்குகள் பறவைகளுக்கு கூட ஒரு சமூகம் உணவளிச்சது என்றால் இந்த உலகத்திலேயே அது தேவேந்திர குல வேளாளர் சமூகம் மட்டும்தான். வேறு எவனாவது இந்த வாழ்வியலை மாத்தி கொடுக்க சொல்லு. நான் இன்னைக்கு இந்த அரசூழியரா இருக்கேன், இந்த இப்ப நான் ஒரு 10 லட்சம் சொல்றேன், ஒரு 10 லட்சம் ரூபாய், இது இல்ல 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 உங்களுடைய வாழ்வியல் கிடையாதுன்னு சொல்ல சொல்லு. 10 லட்சம் ரூபாய் அவனுக்கு உடனே கொடுக்குறையா? சமுதாயத்துக்கு எத்தனை லட்சம் செலவு பண்ண? 10 லட்சம் கொடுப்போம். இன்னொரு சமூகம் நல்லா இருக்குது. ஏன்னா கொடை அடிச்சிட்டோம்ல,
உலகத்துக்கே சோறு போட்டு எல்லாத்துக்கும் சோறு போட்டு எல்லா பேரும் வந்து பார்த்துட்டு எல்லா பேரும் வந்து பிசி எம்பிசிட்டு போறாங்க. நம்மகிட்ட வந்து காவ கூலி வாங்கினார்கள்லாம் பிசி எம்பிசிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாத்துக்கும் உணவளிச்சு ஒரு சிவனான இந்த தேவேந்திர குலவேளாளர் எசியும் சொல்றதுக்கு உனக்கு என்னடா உரிமை இருக்கு? எப்படி உனக்கு அந்த மனசு வருது? ஏன் பிள்ளையே ஒரு நீ வந்து தலித்து மாணவி முதலிடம் மாநிலத்திலே முதலிடம் பெற்றான்னு சொல்றதுக்கு உனக்கு என்னடா அருகதை இருக்கு? என்கிட்ட கூலி வாங்கினவன் என்னையே நீ வந்து இப்படி பேசுறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்கு சொல்லுங்க. நான் வம்படியா தான் பேசுறேன். நான் தமிழ்நாட்டுக்கே தமிழக முதல்வருக்கு சொல்றேன், வரலாறு தெரியாம எதுவுமே நடக்காது. வரலாறு தெரியாம எதுவுமே நடக்காது. வரலாம் ஆட்சி செய்யலாம் போகலாம், அவ்வளவுதான். அடுத்தது எங்க எல்லாமே காணாம போயிருவீங்க. தேவேந்திரனை எதிர்த்து தேவேந்திரனுக்கு எதிராக ஒரு அரசாங்கமோ ஒரு செயல்பாடோ ஒரு சமூகமோ செயல்பட்டா இந்த உலகத்துக்கு உணவளிச்ச சமூகத்தை எதிர்த்து பண்ணா கண்டிப்பா சொல்றேன் அழிஞ்சுதான் போகும். நிக்க முடியாது. அவ்வளவு பெரிய ஒரு சமூகத்தை இவ்வளவு ஒரு இழிவா நீங்க வந்து பேசுறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வருது? இவர் நெல்லடந்து போட்ட சமூகமியா, உங்களுடைய வயிற்ற பசியாத்தின சமூகமியா? இது என்ன சாதாரணம் நினைச்சிட்டு உங்க வரலாறு தெரியாம பேசிட்டு இருக்கீங்களா, தெரியாமலே பேசிட்டு இருக்கீங்களா எனக்கு தெரியல. எங்களுடைய போராளிகள் எதுக்காக உருவானாங்க? எங்களுடைய போராளிகள் உங்க மாதிரி ஆட்களாக தான் உருவானாங்க. சாதாரணமா எங்களுடைய இவ்வளவு பெரிய ஆண்மகனை இந்த ஒரு உலகத்தை ஆட்சி கட்டுப்படுத்தி உலகத்தை ஆட்சி செஞ்ச ஒரு பேரன்மை கொண்ட ஒரு நல்ல சமூகமே தேவேந்திர குல வேலை சமூகத்தை தலித்து தாழ்த்தப்பட்டவன்னு அமைத்தி அப்படி வந்து போய் அப்படியே வந்து கீழே கொண்டு போய் விட்டா அதனாலதான் இந்த போராளிகள் உருவானாங்க. எங்க போராளிகளை வந்து நீ ஒன்னு சொல்றேன், வேற போராளிகள் சொல்லிட்டு திட்டு பயன்களாம் அவன் போய் பாரு 10 லட்சம் 20 லட்சம் கொடுத்துட்டு காசு கொடுத்துட்டு அந்த காசு வாங்கிட்டு போய் கொலை பண்ற நாய்ங்க. ஆனா இந்த மல்லரிடம் தேவேந்திர குல வேளாளர்களின் போராளிகள் எப்படி இல்ல, அப்படி கிடையாது. அவங்க இந்த சமூகத்துக்காக தன்னுடைய உயிரையே பணைய வச்சு அந்த உயிரை விடுறாங்க, சந்தோஷமா போறாங்க. அவங்கள வந்து பத்திரிகைக்காரன் பேசுறான், தலித்து இவங்கள என்ன சொல்றது? தலித்துங்கிற அவங்கள என்னமோ பெரிய குற்றவாளி மாதிரி பேசுறான். இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? தெரிஞ்சுக்கிட்டே பேசுறான். நம்மால ஒருத்தர் நம்மளுடைய ஒருத்தர் அவங்ககிட்ட கேட்கிறாங்க, அந்த பத்திரிகை நிருபர்கிட்ட அவங்க சொல்றான், நீங்க இப்படிலாம் பேசினா நான் திருப்பி மாத்தி போட முடியாது. மாத்தி போட முடியாதுன்னா உங்களை மாத்துவோம், நீ மாற்ற முடியாதுன்னா உங்களை மாத்திடுவோம். அது நடக்கும். ஏன் சமூகத்தை நீ வந்து இழிவா பேசினா ஒரு ராமர் பாண்டியர் இல்ல, ஒரு தீபர் பாண்டியர் இல்ல, 1 கோடி தீபர் பாண்டியர் உருவாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. என்னை தலித்துன்னு சொல்றதுக்கு உனக்கு அருகதை இல்லாத நாய்ங்க, என்ன தலித்துன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு யாரா உங்களுக்கு உரிமை கொடுக்கணும்? தலித்துங்கிற வார்த்தையை தமிழ்நாட்டில் கெஜெட்லே இல்லடா, கெஜெட்லே கிடையாது. தலித்துங்கிற வார்த்தையே கிடையாது, இந்தியாவிலேயே கிடையாது. ஆர்டரே கொடுத்துட்டாங்க. இந்த நாயகி சொல்லுது தலித்து மாணவி முதலிடம். இதே வேற சமூகமா இருந்தா என்ன கொண்டாடி இருப்பாங்க, எப்படி கொண்டாடி இருப்பாங்க? எவ்வளவு பெரிய முதலமைச்சரே வந்து மிகப்பெரிய ஒரு உடனே போயிருப்பாருங்க இடத்துக்கு. தமிழக முதலமைச்சர் திராவிட மாடல், வெங்காய மாடல், இவங்கெல்லாம் வந்து எதுக்கு இருக்கிறாங்க? தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாநிலத்தில் முதலிடம் பெறுகின்ற ஒரு மாணவி, அவங்களுக்கு நேரடியா வந்து போய் ஒரு இதை வந்து பண்ணாம இப்படி ஒரு செய்திகள்லாம் வருது. பாப்பாங்களா இல்லையா? பாப்பாங்கல்ல. அந்த செய்தியை அப்படி சொல்லக்கூடாதுப்பா, அப்படி சொல்லக்கூடாது. சுட்டி காட்டி இருக்கலாம்ல, இனிமே சொல்லக்கூடாது சொல்லலாம்ல. ஏன் சொல்லல ஒரு தமிழக முதலமைச்சர்? ஏன்னா அவன் திராவிட மாடல். திராவிடம் என்ன? தெலுங்குக்காரனுங்க.
தமிழர்கள் ஆட்சி செஞ்சாதான் தமிழருக்கு தெரியும், தமிழுடைய பெருமை தெரியும். தெலுங்கு எங்கேயோ வந்தவன் வந்து ஆட்சி செஞ்சா அப்படிதான். என் பிள்ளைகளை தலித்துன்னு சொல்றதுக்கு அவன் சொல்றானா அது காரணமே தமிழக அரசு தான். நான் இன்னைக்கு குற்றம் சாட்டுறேன். இது எல்லாம் யூடியூப்ல போவோம். தமிழக முதல்வர் பார்க்கட்டும். அப்ப மட்டும் கோவம் வரும். தமிழகத்து முதல்வர் பேசிட்டு வர்றப்பா அவர் மேல் நடவடிக்கை. என்ன நடவடிக்கை எடுத்துக்கடா பாத்துக்கலாம். என்ன வந்து இன்னைக்கு வந்து ஒரு சாமிநாதர் இருக்கலாம், என்னை கூட கொண்டு விடலாம். ஆனா இன்னைக்கு 1000 சாமிநாதர் 1,00,000 சாமிநாதர் உருவாவான். நீங்க என்ன வந்து நான் பேசுறது தடுத்தீங்கன்னா இன்னும் 1,00,000 பேர் சாமிநாதர் உருவாங்க. சாம்ராஜ்யமே அழிஞ்சு பெருமிடாங்க சொல்றேன் நான். ஏன் குழந்தைகளை என்னுடைய பிள்ளைகளை நீங்க வந்து இப்படி எல்லாம் பேசி என்னுடைய போராளிகளை இவ்வளவு கேவலப்படுத்தினா என்ன சொல்றது? கோபம் தான் வரும். அது மாதிரி இந்த குழந்தைங்க 3 பேருமே பாத்தீங்கன்னா சாதாரண கிராமத்துல நம் கிராம சூழல் எத்தனையோ பாருங்க. தம்பி ஒரு எத்தனையோ பாருங்க, பெரிய பணத்தை கட்டி லட்சக்கணக்கில் பணத்தை கட்டி கொண்டு போய் சேர்த்து முக்கிய ராத்திரி பகலாம் டீ எல்லாம் வச்சு கொடுத்து என் பிள்ளைகளுக்கு யாருமே அதிகமே பண்ணலப்பா, தானாவே வந்துடும். ஏன்னா உலகத்துடைய மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க சமூகம் இந்த சமூகம். இது நான் பெருமையா சொல்லிக்கிறேன். எங்களை நீ வீழ்த்தலாம், எங்களை மறிக்கலாம், நீ வந்து என்ன வேணுமா செய்யலாம். ஆனா இது வீர மரபு. நல்லா புரிஞ்சுக்க. தேவேந்திர வேளாளர்கள் சாதாரணம் வச்சுக்கினா அது மடமே தனப்படாது. இது தேவேந்திர குல வேளாளர்களுடைய மரபு. அது இந்திரன் மரபு. சாதாரணமா தூங்காது. நீ நாங்க பீனிக்ஸ் பறவை மாதிரி. பீனிக்ஸ் பறவைனா அதை போய் நெருப்புல வச்சு எச்சாலும் திருப்பி பறந்து போற மாதிரி. அது அப்படி ஒரு இந்த சமூகம். இப்படிப்பட்ட சமூகத்தை வந்து சாதாரணமா நினைக்கிறது எல்லாம் வந்து அதெல்லாம் வந்து இதெல்லாம் செல்லாது. தூக்கி ஓட்டத்தில் போட்டு நாங்க மட்டும் போயிட்டே இருக்கோம். ஒரு நாள் அல்ல ஒரு நாள் இந்த தமிழகத்தை இல்ல இந்த உலகத்தையே திரும்பி இந்த இந்திரன் ஆட்சி செய்வான். அந்த இந்திர குழந்தைங்க தான் வரும். ஏன்னா அது கல்வியால மட்டும் இல்ல, எந்த விஷயத்திலையும் நாங்க தான் முன்னாடி. எங்களுக்கு வந்து பொருளாதாரத்தை வச்சு பாரு. நான் சொல்றேன், இன்னைக்கு போட்டி போடுறேன். இவ்வளவு அடக்குமுறை பெண்ண இல்ல நாயக்கர் ஆட்சி காலத்துல இன்னைக்கு வரைக்குமே எங்களை வந்து அடக்குமுறை பண்ணிட்ட மருது நிலத்துல இன்னமும் 40% நிலம் எங்கள்கிட்ட தான் இருக்கு. டேய் நாங்க தான் இன்னும் கொடுக்குறோம். இன்னும் நாங்க உங்களுக்கு வந்து இன்னும் கொடுத்துட்டு இருக்கோம்டா கூலி. எங்களை பார்த்து தலித்துன்னு சொல்றான். பொருளாதார ரீதியா சரி, எந்த இதுலையும் சரி, நாங்க என்னத்துல குறைஞ்சிட்டோம்? இங்க பாரு, இதுல போடும்போதே பட்டியல் வெளியேற்றம் தான் எங்களுடைய விடுதலை. எங்களை யாரா வந்து எசின்னு சொன்னது? எங்களை வந்து எப்படி நீங்க எசின்னு கொண்டு போனீங்க? யாரை கேட்டு போனீங்க? 1936 வந்து எங்களை வந்து யாரையும் கேட்காம இவனுங்களா திராவிட கும்பல் திருட்டு கும்பல்லாம் சேர்ந்து பிசியா இருந்த எங்களை வந்து எஸ்சியா கொண்டு போய் நிறுத்தி வச்சிருக்க மடத்தனமான திருட்டு பயலுங்க நீங்க. நாங்க எஸ்சி அடிப்படையில ஏன்னா குடும்பனா, காலாடியா, பண்ணாடியா, மூப்பனா, வயக்காரனா பேர்லயே இருக்கிறான். நாங்க மூத்தவன் வயக்காரன், வயலுக்கு சொந்தக்காரன். நாங்க பண்ணாடி பண்ணை அடிச்சு வேலை பார்த்தவன் தலைவன். குடும்பத்தை உருவாக்கிய முதல் தலைமுறை நாங்க. இப்படி அப்படி பரம்பரையா வந்து அந்த குடும்பத்துடைய பட்டம் குடும்பர்கள். காலாடி வீரனுடைய பட்டம். அதே மாதிரி வந்து மூத்தவர்கள் அந்த ஏரியாவில் இன்னைக்கும் வந்து ஏதோ ஒரு பிரச்சனைனா இந்த மூப்பர்கள் அழைச்சுதான் வந்து சபையில் உட்கார வச்சு அவங்க தான் தீர்ப்பு சொல்லணும். 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க அப்பா மூப்பரா இருந்தாரு. அந்த மூப்பர்ல உட்கார்ந்துருப்பாரு. எல்லா சாதிக்காரனும் வந்து படிப்பணம் கட்டுவாங்க. எங்களுக்கு வந்து பேசி தீர்ப்பு கொடுங்க யான்னு சொல்லுவாங்க. எல்லா சாதிகளும் அவங்க நெல்லு மட்டும் அளந்து கொடுக்கல, நெறிமுறையும் வளர்த்து கொடுத்த ஒரு சமூகம் இது சமூகம். நெறிமுறையை வளர்த்துருக்கு. நம்ம தான் மூப்பர்கள், நம்ம தான் வந்து அவங்களுக்கு வந்து தீர்ப்பு சொல்லுவோம்.
இன்னைக்கு அவங்களாம் பிசி அரச பரம்பரை. நம்மள்ட்ட கவா பார்த்து நெல் வாங்கிய ஒரு மிகப்பெரிய சமூகங்கள்லாம் கவனத்துக்கு. உங்களுடைய குழந்தை, உன்னுடைய குழந்தை மாநிலத்தில் முதல் மதிப்பெண் வாங்கி வந்திருந்ததுன்னா என்ன செய்வேன்? எவ்வளவு பேர் வாங்கியிருப்ப. என் குழந்தை முதல் மதிப்பெண் வாங்கும் போது தலித்து மாணவி முதலிடம் பெற்றார்னா அந்த பிஞ்சு குழந்தை எவ்வளவு பாடுபடும், அந்த மனசு எவ்வளவு பாடுபடும். நீ பொறப்படியே எங்களை கொண்டு வந்து வீழ்த்த போது நாங்க கோவப்படுறதுக்கு போராளிகள் உருவாகாம என்ன வேற என்ன உருவாங்க? பொறப்படியே சின்ன வயசுலயே வந்து அந்த சின்ன குழந்தைங்களுக்கு, பிஞ்சு குழந்தைங்களுக்கு அந்த நஞ்சு விதைக்கிறது எவ்வளவு பெரிய பாவம் இல்லையாது? என்ன குற்றம் செஞ்சாங்க? ஏன் விவசாய மகள் சொல்லு, விவசாய மகள் சொல்லப்பா. நாங்க விவசாயி தானே, அடிப்படையில் நாங்க விவசாயம் பண்ணோம். விவசாய மகள் மாநிலத்தில் முதலிடம் பெற்றாங்கன்னு சொல்றோம். அதனால இந்த மாதிரி விஷயங்களை கவனத்தில் எடுத்துக்கணும், முதலமைச்சர் கவனத்தில் எடுத்துக்கணும். இந்த மாதிரி கலப்பறைகள் கேவலமா பேசுறது, எங்க பிள்ளைகளை இப்படி வந்து கேவலமா தலித்துன்னு சொல்றதெல்லாம் விடுத்துக்க சொல்லுங்க. அதெல்லாம் வந்து இந்த செய்தித்தாள்களை திருத்திக்க சொல்லுங்க. அடுத்து இந்திரநிதியில இங்க இருந்து நான் இப்ப யோசனை பண்ணிட்டே இருப்பேன். சின்ன பிள்ளைல இருந்து உங்களுக்கு முன்னாடி சொன்னேன். இந்திரநிதி வந்து ஒரு தோன்றிய காரணம் என்னன்னு தெரியுமா? ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ரீசன் சொல்லியிருக்கேன். அது நான் வந்து வருஷம் போகும்பொழுது ஒத்தியா நீங்க தனிமரம் இப்போ துவப்பாங்காதரா அப்படின்னு நினைச்சிட்டு நானா போய் நிறைய பண்ணி பார்க்க முடியல. அப்புறம் வந்து என்ன சொன்னா இந்திரநிதியை உருவாக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி தம்பிகிட்ட பேசினேன். தம்பி ராஜேந்திரன், நீங்க அறக்கட்டளையோட அரங்கர் ராஜேந்திரன் வாங்கப்பா அப்படி 3 பேர் தான் கூப்பிட்டு இது மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தை போட்டு சென்னையில, இனி ஒரு போராளிகள் நம்முடைய சமுதாயத்தில் யாராவது வீழ்ந்து போனால் இந்த இந்திரநிதி அவங்களுக்கு காப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்திரநிதியை உருவாக்கலாம். அந்த இந்திரநிதிக்கு மாநிலத்தில் செயலாளர் இருந்தது தம்பி குமாரராஜ். இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய போராளிகள் யாராவது இழந்தால் அந்த போராளிகளுக்கு முதல்ல போய் நின்று அவங்களுக்கு பாதுகாப்பு, அவங்க குழந்தைகளுக்கு, அவங்களுடைய பெற்றோருக்கு, தங்களுடைய சமுதாயத்திலிருந்து நிதி வருது அப்படின்னு உறுதி செய்கிற வகையில் இந்த இந்திரநிதி செயல்பட்டு அப்படிங்கிற பெருமையை நான் சொல்லிக்கிறேன். அதுக்கு மிக முக்கியமா பங்காற்றி இருக்கவங்க தம்பி குமாரராஜா. இவங்களுக்கு நம்ம பெரிய பாராட்டு தெரிவிக்கணும். அதே மாதிரி ஒரு பெண்ணா இருந்துட்டு ஒரு பெண்ணு அது சாதனம் நினைக்க கூடாது. தேவேந்திர குல வேளாளர்கள்ல உலகம் தோன்றிய முதல் மனிதர்கள்ல தலைமையேற்று அந்த குழுக்களை தலைமையேற்று நடத்தியவள் ஒரு பெண் தான். நம்ம ஊர்லயே பார்ப்போம், கிராமங்களில் பார்ப்போம். நான் நிறைய பார்த்துருக்கேன். நம்மளால நிறைய தண்ணியை போட்டுட்டு மட்டையாடுவாங்க. சொல்லி சொல்லி பாப்பா, ரொம்ப நாள் சொல்லி சொல்லி பாப்பா முடியாது. ஆனா கடைசியில அவனெல்லாம் விட்டுட்டு தானே தலைமை ஏற்ற குடும்பத்தை எத்தனை பேர் நடத்திருக்காங்க தெரியுமா? அந்த பெண்கள் உலகத்திலே தலைமையேற்று நடத்துறதுக்கு அருகதை உள்ளது முதல்ல பெண்கள் தான். அந்த தாய் உள்ளம் வேணும், அனுசரணை வேணும், பகிர்ந்து கொடுக்கிற தன்மை வேணும். அதெல்லாம் வந்து ஆண்களை விட பெண்களுக்கு ரொம்ப அதிகம். அந்த வரிசையில நம்முடைய சகோதரி அவங்க லட்சுமி எதுக்காக இந்த விழாவுக்கு அழைச்சிருக்கோம்னு சொன்னா, பெருமையோடு எதுக்கு அழைச்சிட்டு இருக்கோம்னு சொன்னா, அவங்க கல்வியில அறக்கட்டளை அமைச்சு 100க்கான மாணவர்களை வேலைக்கு சேர்த்திருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பெருமையா நினைச்சுக்கணும், பெருமையை பாராட்டணும். மிகச்சிறந்த ஒரு பணி. எவ்வளவு இடர்பாடு, எவ்வளவு கஷ்டம்.
அத்தனை இடர்பாடும் அத்தனை கஷ்டங்களையும் ஒரு பெண்ணானவங்க அவங்க நின்று போராடி இதை ஜெயிச்சு இன்னைக்கு நூற்றுக்கணக்கான மாணவர்களை கொண்டு வந்து வேலையில சேர்த்திருக்காங்க. அப்படிங்கிறது மிகப்பெரிய அரசு வேலையில சேர்க்கிறது. இன்னைக்கு அரசு வேலை கிடைக்கிறதுல மிகப்பெரிய ஒரு குதிர்கம்பா இருக்கு. ஆனா இன்னைக்கு சேர்த்திருக்காங்கன்னா மிகப்பெரிய ஒரு சாதனை. இது அதை பாராட்டி தான் அம்மாவை அவங்களை நம்ம வந்து இங்க வச்சிருக்கோம். நீங்க சாதாரண நினைச்சிருப்பீங்க ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அப்படி இல்லை. அவங்க ஒரு அரசு ஊழியர். என்ன மாதிரி ஒரு அரசு ஊழியரா இருந்துகிட்டு தமிழ்நாட்டில் இத்தனை சமூகங்களுக்கு எதிர்த்து நின்று போராடி வருகிற மிக சொற்பமான ஆட்கள்ல சகோதரி அவங்களும் ஒரு முக்கியமானவங்கிறத பெருமையா சொல்லிக்கலாம். அது மாதிரி வந்து இந்த அறக்கட்டளையில நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா ஒரு சொல் வாசகம் சொல்லுவாங்க. அத்தனை பேர்த்தையும் அப்படியே நிறுவனர் சொன்னா, தலைவர் சொன்னா அது அப்படியே கட்டுப்பட்டு இந்த அறக்கட்டளை வந்து இயங்குதுன்னா அது மிகப்பெரிய. ஏன்னா இவ்வளவு ஒரு விஷயத்தை நம்ம பண்றோம்னா அதுக்கெல்லாம் வந்து ஒரு கட்டுப்பாடுகள். இது எல்லாம் வந்து கரெக்டா பாருங்க. ஒரு செயலாளர் பாருங்க, அவரு செயலாளர் அவர் சீரிக்கே வர மாட்டார், ஆனா வேலையை செய்வாங்க. அது அரங்காவலர் இருப்பாரு, அவர் வேலையை செய்வாங்க. பொருளாளர் பாருங்க, பொருளாளர் ஐயா அங்க இருக்காங்க. செயலாளர் பொருளாளர் அப்படியே மேடைக்குவாங்க. செயலாளர் பொருளாளர் ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா அவங்க சீனிக்க வர மாட்டாங்க, ஆனா வந்து பணி வேலையை செஞ்சுட்டே இருப்பாங்க. இப்ப இவங்கெல்லாம் பாராட்டு தெரிவிக்கணுமையா? நம்ம இப்படி ஒரு நிகழ்வு நடக்குதுன்னு சொன்னா அதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு இது. அதனால இந்த மாதிரி வந்து ஒரு விஷயங்களை நம்ம எடுத்து இது அறக்கட்டளை வந்து மிகப்பெரிய ஒரு விஷயத்தை செஞ்சிட்டு இருக்கு. இது அனைவருக்கும் பாராட்டு திரும்பி நிறைய பேசுறதுக்கும், ஆனா என்னால் பேச முடிய டைம் இல்லை. ரெண்டாவது உடல்நிலையும் சரியில்லை. அதனால வந்து இந்த குழந்தைகள் காவிய ஜனனி, கபில், கிருத்திகா 3 செல்வங்களையும் பாராட்டி வாங்கப்பா. அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டி. எல்லாரும் எழுந்து நின்று மிகப்பெரிய ஒரு பாராட்டு தெரிவிங்க. எல்லாரும் எழுந்து நின்று மிகப்பெரிய ஒரு பாராட்டு.